சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு முக்கியமான அப்டேட் வந்துவிட்டது. உங்களுடைய ரேஷன் கார்டில் தொடர்ந்து அரிசி, பருப்பு, சர்க்கரை வாங்க உடனடியாக நீங்கள் அந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். ஏற்கனவே முடித்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது மத்திய அரசும் மாநில அரசுகளும் மக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் அவற்றில் ரேஷன் திட்டம் மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு மாதமும் குறைந்த விலையிலோ அல்லது இலவசமாகவோ உணவு தானியங்களை பெறுகின்றன. இதனால் ரேஷன் திட்டத்தின் கீழ் உதவி பெறுவதற்கு ரேஷன் கார்டு முக்கியம். ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்கள் சேர்க்கப்படும். அவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ரேஷன் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் ரேஷன் கார்டு இருந்தாலும் ரேஷன் திட்டத்தின் உதவிகளை பெற முடியும். ரேஷன் கார்டு அரசின் மற்ற திட்டங்களின் உதவி பெறுவதற்கும் பயன்படுத்துகிறது. இதனால் ரேஷன் கார்டு தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் தற்போது வந்துள்ளது. அது உங்களுக்கு தெரியாவிட்டால் உங்கள் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது ரேஷன் கார்டுகளுக்கான கேஒய்சி சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இந்த செயல்முறையை முடிக்காவிட்டால் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படும். ஏற்கனவே மில்லியன் கணக்கான மக்களின் ரேஷன் கார்டுகள் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரேஷன் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு ஊழலை தடுப்பதும் தான் இந்த நடவடிக்கையின் பின்னணியில் உள்ள முக்கிய நோக்கமாகும். பல நபர்கள் அரசாங்க சலுகைகளை நியாயமற்ற முறையில் அனுபவிக்க போலி ரேஷன் கார்டுகளை வாங்குகின்றன. இந்த வகையான மோசடியை தடுக்கவும் திட்டத்தின் நன்மைகள் சரியான பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்யவும் கேஒய்சி சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் போலியான அல்லது செயலற்ற அனைத்து அட்டைகளையும் எளிதாக கண்டறிந்து ரத்து செய்ய முடியும். ஆகையால் அரசின் வழிகாட்டுதல்களின்படி குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் கேஒய்சி செயல்முறையை முடிக்காத அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களின் அட்டைகளும் முதலில் செயலிழக்க செய்யப்பட்டு பின்னர் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். இதன் விளைவாக அவர்களாது இனி ரேஷன் கடையில் இருந்து உணவு தானியங்களை சேகரிக்க முடியாது. இந்த விதிமுறை ஏற்கனவே நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் மில்லியன் கணக்கான ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் இன்னும் உங்கள் ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கவில்லை என்றால் உடனடியாக அதை முடிப்பது நல்லது. அடுத்ததாக கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். ரேஷன் கார்டு கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க 2 முறைகள் உள்ளது. ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறை. ஆன்லைன் முறையில் நீங்கள் வீட்டிலிருந்து கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய விரும்பினால் உங்கள் மொபைல் எண்ணை உங்கள் ஆதார் அட்டையுடன் இணைப்பது கட்டாயமாகும். முதலில் உங்கள் மாநிலத்தின் உணவு துறையின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு செல்ல வேண்டும். அதில் ரேஷன் கார்டுடன் ஆதாரை இணைக்க அல்லது இகேஒய்சியை செய்ய விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். ரேஷன் கார்டு எண் மற்றும் பிற தேவையான தகவல்களை உள்ளிட வேண்டும். உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி அனுப்பப்படும். இந்த ஓடிபி நம்பரை பதிவு செய்தவுடன் கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறை நிறைவடையும். அடுத்ததாக ஆஃப்லைன் முறை எப்படி என்று இங்கே பார்ப்போம். ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் இல்லாதவர்கள் கவலைப்பட தேவையில்லை. அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று பயோமெட்ரிக் முறை மூலம் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்கலாம். அதேபோல ஜின் சேவா
கேந்திரா சிஎஸ்சி அல்லது பொது சேவை மையத்தை பார்வையிடு பார்வையிட்டு இந்த செயல்முறையை நிறைவு செய்யலாம். அடுத்ததாக உடனே முடித்தால் நல்லது என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது உங்கள் ரேஷன் கார்டை செயலில் வைத்திருக்கவும், அரசின் சலுகைகள் தொடர்ந்து கிடைக்கவும் கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறையை உடனடியாக முடிக்க வேண்டும். இது குறித்த கூடுதல் தகவலுக்கு உங்கள் மாநிலத்தின் உணவுத்துறை வலைத்தளம் அல்லது உங்கள் ரேஷன் கடையில் தகவல் தரலாம். விரைவில் உங்களுடைய ரேஷன் கார்டில் கேஒய்சி அப்டேட்டை முடிப்பது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த அப்டேட்டை நீங்கள் உடனடியாக முடிக்க வேண்டும். அடுத்த செய்தி என்னவென்றால், யுபிஐ பரிவர்த்தனையின் புதிய விதிமுறைகள் அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது. இனி வரும் காலங்களில் யுபிஐ பேமெண்ட் முறையில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட உள்ளது. அக்டோபர் 1 முதல் யுபிஐ சேகரிப்பு கோரிக்கைகள் யுபிஐ கலெக்ட் டெபாசிட் நிறுத்தப்பட உள்ளது. இது உங்கள் தினசரி பரிவர்த்தனைகளை எப்படி பாதிக்கும் என்பதை இங்கு பார்ப்போம். அதாவது தேசிய பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியா அக்டோபர் 1, 2025 முதல் தனிநபர்களுக்கு இடையிலான P2P பேர் டு பேர் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கலெக்ட் ரெக்வஸ்ட் அம்சத்தை நிறுத்த முடிவு செய்துள்ளது. மோசடி மற்றும் தவறான பயன்பாடுகளை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலெக்ட் ரெக்வஸ்ட் அம்சம் எப்படி என்பது ஒரு நபர் இன்னொரு நபருக்கு பணம் கேட்டு கோரிக்கை அனுப்புவதாகும். உதாரணமாக, நண்பர்களுடன் உணவகத்தில் பில் தொகையை பிரித்து கொள்ளவோ அல்லது கடன் வாங்கிய பணத்தை திரும்ப பெறுமாறு நினைவூட்டவோ இந்த அம்சம் பயன்பட்டது. இந்த கோரிக்கையை பெறுபவர் அதை ஏற்றுக்கொண்டோ அல்லது நிராகரிக்கதோ பணம் அனுப்பலாம். வசதிக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த அம்சம் மோசடி செய்பவர்களால் தவறாக பயன்படுத்தப்பட்டது. அப்பாவி பயனர்களுக்கு போலியான பண பரிவர்த்தனை கோரிக்கைகளை அனுப்பி அதை ஏற்க செய்து ஏமாற்றுவது அதிகரித்து வந்தது. அக்டோபர் 1 முதல் தனிநபர்களுக்கு இடையேயான இத்தகைய சேகரிப்பு கோரிக்கைகளை அனுமதிக்கப்படாது என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் இந்த தடை தனிநபர்களுக்கு இடையேயான சேகரிப்பு கோரிக்கைகளுக்கு மட்டுமே பொருந்தும், சாதாரண யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு அல்ல. எனவே நீங்கள் தொடர்ந்து பின்வரும் செயல்களை செய்யலாம். அதாவது உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரின் யுபிஐ ஐடியை உள்ளீடு செய்தோ அல்லது கியூஆர் கோடை ஸ்கேன் செய்தோ பணம் அனுப்பலாம். வர்த்தகங்கள் அல்லது வணிகங்களுக்கு யுபிஐ மூலம் பணம் செலுத்தலாம். முன்பு தனிநபர்களுக்கு இடையிலான கலெக்ட் ரெக்வஸ்ட் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் 2000 என வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இனி வணிகர்கள் அதிக மதிப்புள்ள கோரிக்கைகளை அணுகலாம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.